ஆன்மீகத்தை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுமா? இறைவா சேனலை சப்ஸ்கிரைப். உலகெங்கும் உள்ள இறைவானியர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்குன்னு ரொம்ப யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துக்கிட்டே வரும் இல்லையா? அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் சுக்கிரனின் ஆளுமையை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் எப்படியெல்லாம் இயக்க போறாங்க, என்னதாயா நடக்க போகுது என் வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெருசா ஒன்றும் நடக்க போறது இல்லை. போன மாசம் என்ன நடந்துச்சோ அதோட பெட்டர் வெர்ஷன் நடக்க போகுது. அவ்வளவுதான். இந்த ஒரு முதல் 15 நாட்கள் நீங்க என்ன தலைகீழா உழுந்தாலும் வேலை இழுக்கத்தான் செய்யும். ஆரம்பிக்கும் போதே நல்ல வார்த்தை சொல்ல மாட்டேங்களா? எனக்கு என்ன ஆசையா பூர நட்சத்திரக்காரங்களுக்குலாம் வந்து நெகட்டிவா சொல்லணும். பூர நட்சத்திரக்காரங்க சூப்பரா இருந்தால் அதோட சந்தோஷப்படுறது என்னை விட்டா வேற யாருமே இல்லை. அந்த அளவுக்கு எனக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு நட்சத்திரம் பூர நட்சத்திரம், ஆண்டாளுடைய நட்சத்திரம் இல்லையா? ஸோ பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை எப்படியெல்லாம் இருக்க போதுகிறங்கள் என்னவெல்லாம் பண்ண போறாங்கன்னு பார்த்தோம்னா, நட்சத்திரநாதன் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம். ரைட்டா தப்பா? சரி, ரைட், ஒன்றும் பெருசா விஷயம் இல்லை. தன்னோட ராசிக்கு 8ஆம் இடத்துல சஞ்சாரம், தன்னோட ராசிக்கு ஆல்மோஸ்ட் 3ஆம் இடத்துல சஞ்சாரம். ஓகே, நட்சத்திரநாதனுடைய அமைப்பு இந்த தடவை ராசிநாதன் 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசிநாதனுடைய அமைப்பு மிகப்பெரிய பெயர், புகழ், சந்தோஷம், கீர்த்தி, செல்வாக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும். பிள்ளைகள் மூலமாக ஒரு பெருமை கிடைக்கும். இந்த 7க்கு 2 தான் இந்த 8. அந்த நட்சத்திரத்துல போய் அமரும் போது நிறைய பூர நட்சத்திரக்கார துணைவிக்கோ இல்ல துணைக்கோ பெருமை கிடைக்கும். இப்போ நீங்க பூர நட்சத்திரக்கார ஆணா இருந்தா உங்க துணைவிக்கு உங்கள் மூலமாக பெருமை வந்து சேரும். பூர நட்சத்திரக்கார பெண்களாக இருந்தால் உங்கள் துணைக்கு உங்கள் மூலமாக ஒரு அதிர்ஷ்டம் வந்து சேரும். இதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு இருக்கு. மறக்காம இந்த வீடியோ காமிச்சிருங்க, ஏன்னா கண்டிப்பா வந்து சேரும். ஓகே, பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை எப்படி இருக்க போகுதுன்னா, இந்த 5, 6 இடங்கள் இயங்க போகிறது. ரொம்ப சிம்பிளா ஒரு கான்செப்ட் இருக்கலாம். இந்த 5ஆம் இடம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பெயர், புகழ், அந்தஸ்து, கீர்த்தி, செல்வாக்கு, சொல்வாக்கு. எனக்கு மேலே இப்போ எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. அந்த அளவுக்கு அது மனப்பாடம் ஆயிடுச்சு. ஓகே, அதனால இந்த அளவுக்கு எல்லாமே வரப்போகுது. ஆனா அதுலதான் ஒண்ணு ஒளிஞ்சிருக்கு. சூதாட்டம், லாட்ரி சீட்டு, ஜோதிடம், மந்திரம், திடீர் அதிர்ஷ்டம், உட்கார்ந்த இடத்துல இருந்து பணம் சம்பாதிக்கிறது, கூடா நட்பு, கள்ளக்காதல், போகும், எல்லாம் போகும். அதனால இந்த இடத்துல கவனம் கவனம் கவனம். திடீர்னு நான் இங்க உட்காந்துட்டு திடீர்னு லாட்டரி சீட்டு வாங்கி பார்ப்போமா, ஒரு நாள்ல ஏதாவது காசு விழுந்துருமான்னு பார்ப்போமா, அந்த ஃப்ரெண்டு சொன்னா இந்த ஃப்ரெண்டு சொன்னான்னு பூர நட்சத்திரக்காரங்க எதுலையாவது போட்டிங்கன்னா லாட்ரி சீட்டு விற்கிறவங்களுக்கு காசு கிடைக்கும், நம்மளுக்கு கிடைக்காது. அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். ஓகே, நிறைய பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை வேலை பழு அதிகரிக்கும். 15ஆம் தேதி வரைக்கும், ஏதாவது நீங்க ஸ்பீடா இருப்பீங்க பாஸ், எல்லாருமே அதே மாதிரி இருக்க முடியும். அந்த சிம்மராசிக்காரங்களோட பிரச்சனையே அதுதான். நம்மள மாதிரியே எல்லாருக்கும் எதிர்பார்க்கறது. அது எப்படி இருக்க முடியும்? 5 வரலும் ஒரே மாதிரியா இருக்கு. சிங்கமா வந்து நின்னாதான் அது நல்லா இருக்கும். நீங்க டென்ஷன் ஆயிட்டு இருக்கிறவங்களே சேர்ந்து டென்ஷன் படுத்துறீங்கன்னா கண்டிப்பாக வேலை தாமதம் ஆகும். நட்சத்திரநாதன் அமர்ந்திருக்கிற பொசிஷன் வந்து 8ஆம் இடத்துல சுக்கிரன் நட்சத்திரம் வந்து அமர்ந்திருக்கிற அமைப்பு அப்படின்றதும் சரி, இந்த பக்கம் 3ஆம் வீட்டுல அமர்ந்திருக்கும் சரி, முயற்சிகள் எல்லாம் கொஞ்சம் டிலே ஆகும். 3ஆம் இடமே முயற்சி ஸ்தானம் தான். ஸோ துலாம்ல இருந்து கணக்கிட்டு பண்ணாலும் சரி, நம்ம வந்து ரிஷபத்துல இருந்து கணக்கீடு பண்ணாலும் சரி, இந்த 3, 8 காம்பினேஷனோடு சேர்ந்து 5ஆம் இடம் இயங்க போகிற இந்த தன்மை என்பது கொஞ்சம் டிலேவை கொடுக்கும். அதனால டிலே ஆகுது நீங்க வருத்தப்பட்டு நீங்க டென்ஷன் ஆனீங்கன்னா உங்க உடம்பு தான் கெட்டு போகும். எப்பயுமே இந்த பூர நட்சத்திரம் சிம்ம ராசி அப்படின்னா வேலைன்னு வந்தாதான் வெள்ளக்காரனா ஏங்கிடுவாங்க. அடுத்தவங்கலாம் அப்புறம் தான். வீடாவது, பொண்டாட்டியாவது, பிள்ளையாவது, காசாவது, முதல்ல வேலை, என் பேரு, என் பெருமை, அதுவும் சுக்கிரனோட பேருக்காண்டியே சில விஷயங்கள்லாம் பண்ண வைக்கும். கவனமா இருக்கணும். ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. 8ஆம் இடம் என்பது ஆரோக்கியத்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம். ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ரொம்ப டீப் அனலைஸ்மெண்ட் பண்ணணும். ரொம்ப ஒரு விஷயத்த மெனக்கட்டு பண்ண வேண்டியிருக்கும். யாரையும் நம்பி சில முடிவுகளை எடுக்காதீர்கள். நீங்க போய் ஃபைலை பார்த்து அந்த விஷயத்தை இன்க்ளூட் பண்ணீங்கன்னா அந்த வேலையை பண்ணுங்க, இல்லாட்டி பண்ணாதீங்க. நான் ரொம்ப ரொம்ப இந்த மாசம் உங்களுக்கு அழுத்தமா இந்த விஷயத்த சொல்றேன். இதன் மூலமாக சில பிரச்சனைகள் வந்துட்டு போறதுக்கான வாய்ப்பு எல்லாம் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு உருவாகலாம். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை நிறைய லக்னத்திலேயே கேது, நான் லக்னமா தான் அதை பார்ப்பேன். லக்னத்திலேயே கேது நிறைய ஆன்மீக விஷயத்தை இண்டிகேட் பண்ணும். இந்த கேதுவோட பெரிய பிரச்சனை தெரியுமா? ஒரு பக்கம் டிட்டாச்மெண்ட், ஒரு பக்கம் பிரபஞ்சத்தோட அட்டாச்மெண்ட். புரிஞ்சிருச்சு இல்ல? உலகத்தை துறக்கிறது, ஒரு பக்கம் வந்து பேரின்பத்தை இயக்கிறது. இது ரெண்டுமே வந்து கேது பண்ணுவார். இன்னொன்னு பண்ணுவார். இந்த பக்கம் சிங்கத்துக்கு 4 முகம் இருக்க மாதிரி கேதுக்கு நிறைய முகம் இருக்கு. இந்த பக்கம் ஒண்ணு பண்ணுவார், எல்லாத்தையும் தடை பண்ணுவார், டிலே பண்ணுவார். இதெல்லாம் கேதுடைய காரகத்தை. அப்ப டிலே பண்றதை தடுக்கிறதுக்கு இந்த ஆன்மீகத்தை உள்ள கொண்டு வந்தாதான் முடியும். ஸோ ஒரே ஒரு விஷயம் அதுதான்.
எப்படி முள்ளால் எடுக்கணுன்ற மாதிரி கேதுவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கேதுவால் மட்டும்தான் இயக்க முடியும். இதுதான் வந்து தம்புருள், ரொம்ப பெரிய சூட்சமம், நான் ஈஸியாக சொல்லித்தரேன். அதனால தான் பிரச்சனை வந்தால் போய் கோயிலுக்கு போங்கன்னாங்க. ஏதாவது தடை வந்துச்சுன்னா எப்போ பார்த்தாலும் தடை வந்துட்டே இருக்கு, போய் சாமியை கும்பிட்டு வா. எதுக்கு சொன்னாங்க? சாமியெல்லாம் கேது. ஓகே, ஸோ இந்த கேதுவை இயக்கக்கூடிய காரணியாக இந்த தடவை உங்கள் மனம் என்பது இயங்க போகுது. ஓகே, ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இப்படி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் வீட்டு அதிபதி தன்னுடைய 5ஆம் இடத்தில் திரும்ப 6ஆம் இடத்தில் டிராவல் பண்ண போறார். இந்த 3ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் 10ஆம் இடத்து அதிபதி ஆல்மோஸ்ட் எய்தாப்புல வந்து உட்கார போறார். இதெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே போகுது, உச்சமாகி உட்கார போறார். ஸ்பீடு நம்மளுக்கு அதிகமாக இருக்கும், ரத்தம் கொதிக்கும், கோபம் வரும், டென்ஷன் ஆகும், நம்ம தான் டென்ஷன் ஆகும், அடுத்தவர்கள் நினைத்து நம்ம கொஞ்சம் டென்ஷன் ஆகும். இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த ராகு டென்ஷன் படுத்தி விடுவார், வேலையை டிலே பண்ண வைப்பார். இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன்னா, முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் பக்குவப்பட்டுக்கலாம். ஸோ சிம்மராசி பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை ஒரு 3 விதமான பலன்களை எதிர்பார்க்கலாம். மற்றதெல்லாம் உங்கள் சுயஜாதகம் எப்படி இருக்கோ அதுதான் இண்டிகேட் பண்ண போது. வேலையில் கண்டிப்பாக ஒரு டிலே இருக்கும். அதுக்காக நீங்கள் டென்ஷன் ஆகி உங்கள் உடம்பை கெடுத்துக்கிறது எந்த விதத்தில் நியாயம்னு பார்த்துக்கோங்க. உங்களை நம்பி புள்ள குட்டியெல்லாம் இருக்குது. முதலாளிக்கு நிறைய பேர் இருப்பாங்க, அதனால் அதை மட்டும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. 2வது, உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. எஸ்பெஷலி அடி வயிறு, கழிவுகள் போகிற இடம், கால் நரம்பு பிரச்சனை வந்தே தீரும். கால் வழியில் தவிப்பீங்க. காலில் ஏதாவது ஒரு சிகிச்சை, மாற்று சிகிச்சை வருவதற்கான வாய்ப்பெல்லாம் உண்டாக்கி விட்டுரும். அது அடுத்து ஒரு பெரிய ப்ளஸ் என்ன தெரியுமா, இந்த 6ஆம் இடத்துல போய் உட்காரும் போது அது நிவர்த்தி ஸ்தானம். அப்போ நிறைய பேருக்கு இதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இது சொன்னா அது எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல, இருந்தாலும் சொல்றேன். நிறைய பேருக்கு இந்த செவ்வாயுடைய ஆளுமை ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய தன்மை, அது 10 குடையப்பட்டவனாக வருகிறான், அவன் போய் அமரக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது நிறைய பேர் உடல் ரீதியாக சில விஷயங்கள் பண்ணுவீங்க. நிறைய பேர் பிசியோ பண்ணிக்கிறது, நிறைய பேருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது, நிறைய பேர் வந்து உங்கள் உடம்புக்காக எலும்பு சம்பந்தப்பட்டு, எலும்பு தான் செவ்வாய், அது வந்து சூரியனும் சேர்ந்து இண்டிகேட் பண்ணும். சில பேருக்கு பல்லு வலி, பல்லு பிரச்சனை வரும். முதுகு எலும்பு, கால் நரம்பு, இது ரெண்டுமே வந்து புதனும் சூரியனும் இண்டிகேட் பண்ணுவாங்க. செவ்வாய் அது வந்து பயங்கரமா அதை வந்து இயக்குவார். இந்த அமைப்புல தான் உட்காந்துருக்கு பிளானட். அப்போ நிறைய பேர் இந்த மசாஜ் பண்ணிக்கிறது, ஃபிசியோ பண்ணிக்கிறது, உங்களை நீங்கள் கேர் எடுத்துக்கிறதுலாம் இந்த தடவை நடக்கும், தானாக நடக்கும். அதற்கான வாய்ப்புகள் தேடி வரும். அதுக்காக நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போவீங்க. போனீங்கன்னா நல்லது, தப்பிச்சிங்க, போயிட்டு வாங்க. அதுக்கான வாய்ப்பு அதுவே அமையும், நான் சொல்ல வேணாம், அதுவாகவே அமையும். அதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஸோ நிறைய பேருக்கு இது வரைக்கும் இருந்த கால் பிரச்சனை சரியாக போகுது, கழுத்து பிரச்சனை சரியாக போகுது, இதெல்லாம் சரியாக தான் போகுது. நீங்களா போட்டு குழப்பிக்காம இருங்க. ரொம்ப பர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்காதீங்க. நான் இந்த மாதம் ஒன்று தான் சொல்கிறேன். நிறைய மாதம் இருக்குது, நிறைய வருஷம் இருக்குது, நம்ம நிறைய நாள் வாழ தான் போகிறோம். இன்றைக்கேவா எல்லாத்தையும் முடிச்சிட போகிறோம். பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்க, ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாமல் ஓடும். என்னடா பொழப்புதுன்ற மாதிரியே இருக்கும் பூர நட்சத்திரங்கள். ஏன்னா 8ஆம் இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய தன்மை. ஆல்மோஸ்ட் 6ஆம் இடத்துக்கு போனப்புறம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக நிறைய அலைச்சல் அதிகரிக்கும். அலைச்சல் மூலமாக ஒரு அனுகூலம், நிறைய டிராவல் பண்ணுவீங்க, ஷேர் டிராவல் நிறைய பண்ணுவீங்க, இங்கேருந்து அங்கேருந்து. ஏன்னா குரு வேற வக்கரமா உட்காந்து 11ஆம் இடத்துல பார்க்குற பார்வையே 3, 7, 9 இயக்குவார்ன்ற போது 3ஆம் இடம் எல்லாம் டிராவலை இண்டிகேட் பண்ணும். ஷார்ட் டிராவல், 4 மணி நேரம், 2 மணி நேரம், 1 மணி நேரத்தில் போய்ட்டு வர டிராவல் அதிகமாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து சேரும். பிள்ளைகள் குறித்த ஒரு பெருமை வந்து சேரும். ஸோ இதெல்லாம் நல்லதாக நடக்க போகுது. ஸோ பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை வேலையில் கவனம் தேவை, செயலில் நிதானம் தேவை. டிலே ஆகுன்றதை புரிஞ்சுட்டு நடந்துக்கோங்க. டென்ஷன் ஆகாதீங்க, டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்குள்ளே போகாதீங்க. மருத்துவம் வந்தால் முறையாக எடுத்துக்கொள்ளுங்கள். பல்லு கண்ணு சிகிச்சை தேவைப்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது, அதை பாருங்கள். பழைய வண்டி, கண்டிப்பாக வண்டி பிரச்சனை வந்தே தீரும். வண்டிக்கு ஏதாவது ஒரு மாற்றுறது, அது பண்ணுறது இது பண்ணுறது, நீங்களா மாற்றுவீங்களா, அதுவாக வந்து ஆயில் மாற்றுறது எல்லாம் நிற்கும். பழைய வண்டியை போட்டு புதுசு வாங்கலாமன்ற எண்ணம் மேலோங்கும். உங்களுடைய சுயஜாதகம் நல்லா இருக்கிற பட்சத்தில் புதுசு வாங்குவீங்க. அப்படி இல்லாட்டி பழைய வண்டியில் சில விஷயங்கள் பண்ணி ஆல்ட்ரேட் பண்ணி அதை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரக்கூடிய நேரம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே, படிக்கிற பூர நட்சத்திரக்கார பிள்ளைங்க பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. ரிசல்ட் ஒழுங்காக வந்துச்சா அப்படின்னு பார்த்தா வரும். மொழி பாடங்களில் மட்டும் வரும். எனக்கு தெரிஞ்சு ஹிந்தியில் நல்லா வரும், தமிழில் நல்லா வரும், மேக்ஸில் நல்லா வரும், சயின்ஸும் சோசியலும் கண்டிப்பாக வராது. என்ன மேடம் பார்த்த மாதிரியே சொல்றீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். இதெல்லாம் புதனோட காரகத்துவம், ராகுவோட காரகத்துவம், வரலாறு என்பது சனியோட காரகத்துவம். வாங்க இதை பேசினா ஒரு பெரிய, அதான் சொல்கிறேன், ஆரம்பிக்கும் போது அஸ்ட்ராலஜி அப்படின்றதே ஒரு மாதிரியான ஒரு போதை. அதுக்குள்ளே போயிட்டோன்னா வெளியிலே வர முடியாது. கிளியர். ஸோ அதனால் பிள்ளைங்க எந்த இது 3ல் தான் மார்க் எடுப்பாங்க. மற்றதெல்லாம் மார்க் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய சினாரியோவை கிரியேட் பண்ணி கொடுக்கும். பெருசாக வந்து பிள்ளைங்களை போட்டு திட்டாதீங்க. பிள்ளைங்க பிரச்சனை கிடையாது, ராகுக்கு எதுவோட பிரச்சனை. ஓகேவா? நீங்கள் வந்து சண்டை போடுறதா இருந்தால் ராகுக்கு எதுவும் சண்டை போடணும்.
பூர்ண நட்சத்திரக்கார பிள்ளைங்கள வீட்டில் இருக்கவங்க யாரும் ஒன்றும் சொல்லக்கூடாது. ஓகே ஃபைன். 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய பூர்ண நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சில டாக்குமெண்ட்ல வந்து கவனமா இருக்கணும். டாக்குமெண்ட் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏதாவது எங்கேயாவது வச்சுட்டு மிஸ் ஆயிட்டு தொலைக்கிறதுக்கான நேரம் இருக்கு. ஏன்னா தலைக்கு மேல இருக்கக்கூடிய கேது அப்படியே ஒரு மாதிரியான சினாரியோ இருக்கு. என்னத்த நான் சொல்றேன், சிங்கம் இப்படி இருந்தா எப்படி இருக்கிறது? ஆனா இந்த தடவை பாருங்க, சிங்கத்தையே அப்படிதான் உட்கார வைக்கிறாங்க. அப்ப மத்தவங்களாம் எப்படி சொல்லவா வேணும்? ஸோ அதனால ஒரு மாதிரி டிலே ஆகும். 6 மணிக்குன்னா நான் எப்பயும் 5:45 போயிருவேன். இப்போ 6:30 தான் போறேன்ற மாதிரி நீங்க டிலே பண்ணிட்டு வீட்டில் இருக்கவங்களே திட்டிட்டு இருப்பீங்க. அதனால அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. என்னதான் டிலே ஆனாலும் உங்களுக்கு கோப்பெல்லாம் கொடுக்க போறது இல்லை. நான் திரும்பவும் ஒரு விஷயத்த அழுத்தமா சொல்றேன். ஒரு சகோதரியா சொல்றேன். உடல்நிலை ரொம்ப முக்கியம். அப்புறம்தான் வேலை. இந்த பூர்ண நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த தடவை நான் இதை சொல்லியே ஆகணும். அதனால கொஞ்சம் கவனமா இருக்கு. அதனால மற்றவங்களை போட்டு கத்தாதீங்க, வீட்டில் டென்ஷன் ஆகாதீங்க, திட்டாதீங்க. தேவையில்லாத வீண் சவகாசம் வேண்டவே வேண்டாம். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு இதெல்லாம் வந்து போதையை கிரியேட் பண்ணும். நிறைய வஸ்துக்கள், போதை வஸ்துக்கள் மீதான ஒரு அலாதிக அதன் மூலமாக உடல்நிலை கெட்டு போறதுக்கான வாய்ப்புகள்லாம் வரும். கவனமா இருக்கணும். ஓகே. அதே மாதிரி 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய பூர்ண நட்சத்திரக்காரர்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, காலில் ப்ராப்ளம், முதுகு எலும்புல பெயின் வர்றது, தூக்கமே இல்லாம தவிக்கிறது, 3 மணி நேரம் 4 மணி நேரம் கூட நிம்மதியா தூங்க முடியலன்ற சினாரியோவை வந்து கிரியேட் பண்றது. யாருக்கு நம்ம உழைக்க போறோம்? ஏன்னா 12ஆம் வீட்டு அதிபதியும் சேர்ந்து உட்காந்துருக்காரு, 10ஆம் வீட்டு அதிபதியும் உட்காந்துருக்கு. இதெல்லாம் சேரக்கூடிய டைம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் டென்ஷனா இருக்கும். டென்ஷனா இருக்கும்போது நான் திரும்பவும் சொல்றேன், கவனமாக இருங்கள். உணவுப் பொருட்களை பயங்கரம் எடுத்துக்கோங்க. பயங்கரமா ட்ரைன் ஆகும், எனர்ஜி ட்ரைன் ஆகக்கூடிய அமைப்பு. ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்றது, சோர்வா இருக்கும், சோகமாவும் இருக்கும். அது நம்ம பிரச்சனை இல்லை, அது மற்றவங்களோட பிரச்சனை. நம்ம சோகமா இருந்தா என்ன பண்ண போறோம்? நடக்கிறதா நடக்கும்ன்ற சினாரியோக்குள்ள என்ன மாதிரி வந்துட்டீங்கன்னா சோர்வை பத்தியோ சோகத்தை பத்தியோ கவலைப்பட வேண்டாம். பட் கொஞ்சம் பக்குவப்படணும்ல. அந்த பக்குவத்தை இந்த தடவை வந்து பிளானட் உங்களுக்கு கொடுக்கும். நிறைய தெய்வ வழிபாட்டின் மூலமாக நல்லவைகளை எட்டி பிடிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. மறக்காம ஹெல்த்தை பார்த்துக்கணும். கொஞ்சம் டிலே ஆகத்தான் செய்யும். வேலைப்பளு அதிகரிக்கத்தான் செய்யும். உங்களை விட்டா வேற யாருமே இல்லைன்னு சொல்லி உங்ககிட்ட பொறுப்பு கொடுப்பாங்க, அதுக்கான மரியாதை கொடுப்பாங்க, மதிப்பு கொடுப்பாங்க, இன்க்ரிமெண்ட் கொடுக்க மாட்டாங்க. சரியா? அதனால அதெல்லாம் எதிர்பார்க்க கூடாது. யாரை கேட்டு பணத்தெல்லாம் எதிர்பார்க்குறீங்க? நான் கொடுக்குறேன்னு சொல்லேன்னா அப்படின்னு சொல்லிட்டு குரு வந்து வக்கரமா இருக்காரு, பணம் கொடுக்க மாட்டார். அதனால வந்துட்டு வேலை அதிகமா இருக்கும், பேர் புகழ் அதிகமா இருக்கும். அந்த சும்மா அந்த பேருக்கு பெருமைக்கு எருமை மேய்க்கிற கதையெல்லாம் இந்த தடவை நடக்கும். என்னடா இவ்வளோ ஆசா சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம். உங்களை வேலை வாங்குவாங்க, வேலை பார்க்குறேன்ற பேர்ல உங்க உடம்பை கெடுத்துக்காதீங்க. ஓகே. 60 வயது தாண்டிய பூர்ண நட்சத்திரக்காரங்க இன்ட்டு போட்டு ஒரு 4 குறி போட்டு நீங்க பார்க்குற இடத்துலலாம் ஒட்டிக்கோங்க. வயிறு முக்கியம். கழிவுகள் போற இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். சில பேருக்கு பைல்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. ஹீட் அதிகமாகும். இந்த செவ்வாய் சூரியன் 2 நெருப்பு கிரகம், அது வந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய 6ஆம் இடத்துல அதன் மூலமாக சில பிரச்சனைகளை உண்டாக்கும். அடிவயிறு எல்லாம் 6ஆம் இடம். பெண்களுக்கு அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும், சூடு ஏறும், சாப்பிடும் போதே ஹீட் ஆகும். உட்காந்துட்டு எந்திரிச்சாங்கன்னா பூர்ண நட்சத்திரக்கார பெண்கள், அது யாராக இருந்தாலும் சரி, ஏற்கனவே கூலான பிளான்ட் சுக்கரன், எந்திரிச்சு போகும்போது அவங்களுக்கு அப்படியே நெருப்பா கொதிக்கும். அதனால பூர்ண நட்சத்திரக்கார பிள்ளைங்க நிறைய தண்ணீர் கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு தண்ணீர் தானம் பண்ணுங்க. இதெல்லாம் இந்த தடவை பண்ண நிறைய நல்லவைகள் எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாக இனிதே மலர காத்திருக்கிறது. பூர்ண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு மிகப்பெரிய விக்னங்களிலிருந்து உங்களை மீட்டு கொண்டு வந்து கொடுக்கும். அனுமன் வழிபாடும் விநாயகர் வழிபாடும் கண்டிப்பாக இந்த மாதம் முழுவதும் தேவைப்படக்கூடிய வழிபாடாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அனுமன் சாலிசா கேளுங்க. ஞாயிற்றுக்கிழமை விநாயகரை தினம் கார்த்தால எந்திரிச்சு நமஸ்காரம் பண்ணிட்டு போங்க. நான் சொன்ன மாதிரி ஓம் க்ளீம் கணபதியே நமக, ஓம் க்ளீம் கணபதியே நமக 27 தடவை சொல்லிட்டு ஆஃபீஸுக்கு கிளம்புங்க. மிச்சத்துல விநாயகர் பார்த்துப்பார். ஓகே. நிறைய குலதெய்வ ஆசையை பெற்று கொள்ளக்கூடிய, குலதெய்வ ஆசையை பெற இயங்கக்கூடிய அமைப்பாக இருக்கு. அதனால குலதெய்வத்தோட ஒரு வழிபாடை மேற்கொள்ளுங்கள். இங்க எந்த நாட்டுல, எந்த ஊர்ல, எந்த தேசத்துல இருந்தாலும் சரி, ஒரு ரூபாய் எடுத்து இந்த தடவை ஆரம்பிக்கும் போதே குலதெய்வத்துக்கு முடிஞ்சு வச்சுட்டு உங்களுடைய வேலையில நீங்க ஆரம்பித்தீர்கள் என்றால் தேவையில்லாத வீண் பழியிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். ஓகே. இந்த தடவை நீங்க என்ன பார்ப்பீங்கன்னா, நிறைய பேர் மலை பார்ப்பீங்க, ஹில் பார்ப்பீங்க. நிறைய மலை பார்க்கறது, மலையோட கனெக்ட் ஆகிறது, மலை மேல ஏறுறது, மலை மேல ஏறி இருக்கக்கூடிய கடவுளை பார்க்கறது, மலைக்கு மலை போறது எல்லாம் பார்ப்பீங்க. அதே சமயம் குரங்கு பார்ப்பீங்க. இது 2 இந்த தடவை நடக்கும். இதெல்லாம் நீங்க எந்த ஊர்ல வேணா இருந்துட்டு போங்க, கண்டிப்பா உங்க கண்ணுல குரங்கு படும். நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லக்கூடிய காரணியாகத்தான் இந்த அமைப்பு இருக்கு. மலை முகடு மாதிரி உங்களுடைய வளர்ச்சி வரதான் போகுது, அதுக்கு நான் கூட இருக்கதான் போறேன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த பிரபஞ்சம் என்பது உங்களுக்கு இந்த குறியீடுகளை கண்ணில் காட்டும். அதனால இந்த தடவை மலை பார்த்தீங்கன்னாலும் குரங்கு பார்த்தீங்கன்னாலும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ பூர்ண நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் பக்குவமாய் நடந்து கொள்ள வேண்டிய காலகட்டமாகத்தான் இனிதே மலர காத்திருக்கிறது.